நல்ல கனவை கலைச்சிட்டான்டா. இந்த அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிக்கிட்டு இருக்கான். என்னையே நீ அடிச்சிட்டியா? டெய்லி உன்னை அலாரம் வச்சு எழுப்பி விடுறது நான். என்ன நீ அடிக்கிறியா? சிஎஃப்ஜிக்கெலாம் வந்தீங்கன்னா நீ எல்லாம் அடிப்பியா நீ என்ன? பாரு, ரொம்ப பேசாத. இந்த கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என்ன பேசுறியா? நாளையிலேருந்து பாரு பேட்டரியை பிடிங்க விட்ற, அதுலேருந்து நீ இனிமேல் என்ன பேசவே மாட்டேன். போ, சும்மா தூக்கத்தை கலைச்சி. பைபிள் அண்ணே, என்ன தும்புறீங்க? என் மேலே எவ்வளோ டஸ்ட்டு பறக்குது பார்த்தீங்களா? முன்னெல்லாம் அகிலா சிஎஃப்ஜே போகிறதுக்கு முன்னாடி டெய்லி பைபிள் படிப்பா. ஆனால் இப்போ ரொம்ப மாறி போயிட்டா, மறந்து போயிட்டா. ஆமாண்ணே, எனக்கும் தெரியும். சிஎஃப்ஜேக்கு வரதுலேருந்து அவள் ரொம்ப மாறிட்டா. என்னை அடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு அகில் அப்படி பண்ணுறான்னு. Miss Akila, you have your one text message. Miss Akila, you have your one text message. Miss Akila, you have your one text message. டெக்ஸ்டா? கூகுள் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நல்ல நல்ல வாய்ஸ் கொடுக்குது, எனக்கு மட்டும் இந்த ஆன்டி வாய்ஸ் கொடுத்துருக்கு. அழிவு. ஆமாம், ஏதோ டெக்ஸ்ட் நாங்கள் முதல்ல ஹலோ 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 டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வந்திருக்கு, கையை விடுறியா? சாரிங்க, நான் கூட MP3 ஃபார்மேட்டுன்னு நினச்சேன். சரி, ஓகே, என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹாய், ஹவ் ஆர் யூ? I come tomorrow 6:30 p.m. Okay, going to the party. Okay. ஐயோ எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்! இன்ஸ்டாகிராம்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, அப்பா எவ்வளோ நோட்டிஃபிகேஷன்! இருங்க கூசுதுமா, கையை விடுறியா? மா, டச் போனுங்கிற இந்த அளவுக்கு கூட டச் பண்ண உள்ளனா எப்படிம்மா? ஆமாம்மா, சொல்லுவேன். காலையில் எழுந்து வாயை கழுவாம வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸை கழுவாம டீ குடிக்காம ட்விட்டர் பார்க்குற, இந்த அம்மா இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற. இதெல்லாம் விடு, உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் என் கையில் தான் இருக்குடி. உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட டெலீட் பண்ணலாம், ஆனால் உன் பேரை மட்டும் டெலீட் பண்ணவே முடியாது. ஐயோ, எடுக்கவே முடியாது நினச்சி கேட்குறேன். அதெல்லாம் மட்டும் வேணாம். இந்த பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பேட்டரி லோ இந்த அம்மாக்கு வேலை. எதனா ஒன்று சொல்லி முடிச்சிடுறது, நான் எதனா சொல்லும் போது பேட்டரி லோன்னு கத்துறது. சரி, ஓகே, இந்த அம்மா போயிடுச்சா? சரி, ஓகே, எங்கே அந்த ரிமோட்டு? அதோ இருக்கு, இதோ பக்கத்தில் போட்டு உட்கார்றேன். சரி, ஓகே, அடுத்து சரி எதனா வைப்போம். டிங். எஸ்தராணி நீதானா, ரெபெக்காலும் நீதானா, ஆசைக்கு அழகு சேர்க்கும் அழகு ராணி நீதானா. போச்சுடா, மே மாசம் வந்துச்சு. இந்த எல்சியாக்கா வேற எஸ்தராணி நீதானா, ரெபேக்கா நீதானான்ட்டு எனக்கு தெரியாதா? சரி இருங்க, வேற எதனா வைக்கிறேன். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, இந்த கார்த்திக் அண்ணா வேற அல்லேலூயா ஓசன்னா எனக்கு தெரியாதா? சரி இருங்க, நான் வேற எதனா நியூஸ் பார்க்குறேன். டிங். இன்றைய முக்கிய செய்திகள். ஆசிரியர் மாணவர்க்கிடையே மோதல். இந்த நியூஸ்ல ஆசிரியர் மாணவர்க்கிடையே மோதல். எதனா ஒரு நல்ல விஷயம் வருதா? இவன் அவனை குத்திட்டான், அவன் இவனை குத்திட்டான், இவன் அவனை கொண்டுட்டான், அவன் இவனை கொண்டுட்டான். எதனா ஒரு நல்ல விஷயம் வருதா? ரைட்டு, சரி, ஓகே, எதனா மெசேஜ் கேட்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைய வேத வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இவங்க சொல்லனா எனக்கு தெரியாது கர்த்தர் நல்லவர்ன்ட்டு. நான்லாம் எத்தனை வருஷமா சிஎஃப்ஜே வரேன் தெரியுமா? பிகினர்லேருந்து ஜூனியர்லேருந்து, பிரைமரிலேருந்து ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் எல்லா வாட்டியும் வரேன். இப்போதான் சொல்கிறாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்களுக்குலாம் தெரியும் தானே? இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, சரி, ஓகே, வேறு எதுனா? இந்த ரிமோட்டு வேற ஒர்க் ஆகாது. முதல்ல ரிமோட்டு பேட்டரியை பிடிங்கி விடணும். நோக்கு என்ன யூஸ் பண்ண தெரியாம என்ன ஏன் திட்டுறேன்? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் திட்ட போறேன்? நீ என்ன ஒழுங்கா யூஸ் பண்றேலா? நீ ஒழுங்கா யூஸ் பண்றது கிடையாது. உனக்கு தேவைன்னா கையில வச்சுப்ப, மடியில வச்சுப்ப, வேணான்றப்ப நீ தூக்கி போட்டு போயிடுவேன். நீ ரொம்ப பேசுற ஆள் அக்கந்துட்டு எவ்வளோ பேச்சு பேசுற. நீ உன்னையும் பேட்டரி பிடிங்கி போட்டுருனா அதோட நீயும் இனிமேல் பேச மாட்டாப்போ. அப்படி பேட்டரியை பிடிங்கிட்டா எனக்கு என்ன நஷ்டம்? நோக்கு தான் நஷ்டம். அகிலா யாரோ என்ன கூப்பிடுறாங்க. யார் அது? என்ன தெரியுதா? பைபிள். உங்களை தெரியாது?
தெரியாம எப்படி? நல்ல வேளை உனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா இருந்துட்டு பைபிள் தெரியலனா எப்படி? எனக்கு அசிங்கமாச்சே பைபிள் தெரியலனா. சிஎஃப்ஜே போன ஆரம்பத்துலலாம் டெய்லி பைபிளை படிப்ப, வேதம் வாசிப்ப, ஜெபிப்ப. ஆனா இந்த செல்போனும் டிவியும் வந்ததுல இருந்து என்னை சுத்தமா மறந்துட்டேன், ரொம்ப மாறிட்டேன். பைபிள் அப்படிலாம் கிடையாது. செல்போன் டிவில தான் எல்லாமே இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்ப உனக்கு அதுதான் முக்கியமா போச்சா? அப்படி ஓப்பனா சொல்லிட முடியாது, ஆனாலும் முக்கியம் தான். ஆனா நீ ஒரு பழைய ட்ரெண்ட், நான் தான் புது ட்ரெண்ட். இன்னும் கேட்டனா அவன் ஏன் மூலமா தான் போனே பேசுறான். உனக்கு தெரியுமா? ஏன் மூலமா மினிக்கிட்டு போடுறதுக்கு Dress ஆர்டர் பண்றான். இவ்வளவு வயிற்று நிரப்பத்திற்கு பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். இன்னும் ஏன் கேக்குறீங்களா? பாத்ரூம் போத்து கூட என்னதான் கூட்டிட்டு ஐயோ நம்பாதீங்க. நான் பாத்ரூம் போய் நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன், எல்லாம் நம்பிக்கோங்க. அப்போ உனக்கு டிவியும் இந்த செல்போன் தான் பிடிச்சிருக்கா? ஆமா. அப்போ ஆரம்பத்துலலாம் நீ வந்து என்ன பண்ண, நல்ல பிள்ளையா வாழ்ந்த, ஆனா ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ந்த. இப்போ வந்து நீ ரொம்ப மாறிட்டமா. நான் இப்பவும் நல்ல பிள்ளையா தான் இருக்கேன். நான் இல்ல, பைபிள் வாசிப்பேன். நீ மாறிட்ட. இல்ல நீ பாவத்துக்கு அடிமை ஆயிட்ட அகிலா. இல்ல நீ தேவனை விட்டு தூர பிரிஞ்சு போயிட்டமா. இல்ல ஆமா. நான் ஒரே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்றியா? கேளுங்க பாப்போம். நீ யாருக்கு இனிமே நீ முக்கியத்துவம் கொடுக்க போற என்பதை உன் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும். ஆரம்ப காலத்துல சிஎஃப்ஜே போகும்போதெல்லாம் தூங்கி அலாரம் அடிச்ச உடனே முதல்ல வேதத்தை தான் நீ தேடுவ, ஏசப்பாக்கிட்ட ஜெபிக்கிறத தான் நீ தேடுவ. ஆனா நீ இப்ப ஒண்ணு செய்யணும். நீ என்ன பண்ற? ஏசப்பாக்கிட்ட உன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. அவர் உனக்காக சிலுவையில உன் ரத்தத்தெல்லாம் சிந்தினாரு, உனக்காக உயிரையே கொடுத்தாரு. நீ அவருக்காக என்ன செய்ய போற? முதலாவது தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேணும்னு நான் உன்னை கேட்டுக்கிறேம்மா. சரி, இவங்க சொல்றதும் ஓரளவுக்கு வாஸ்தவமான பேச்சாதான் இருக்கு. ஓகே, வில் ட்ரை. ஐயோ, அப்ப இவங்க கனவா? நான் கூட நிஜமோ நினைச்சு பயந்துட்டேன். இரு போ. எங்க என் பைபிளை காணோம்? அதோ இருக்கு. இங்க பாத்தீங்களா என் பைபிள். இனிமேல் இந்த பைபிள் தான் எனக்கு எல்லாமே. ஆக்சுவலா என்னன்னா வந்துட்டு கடவுள் வந்து என்னோட கண்களை திறந்திருக்காரு. இவ்வளோ நாள் டிவி ஃபோனு எவ்வளோ விஷயம் நான் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த அலாரத்தை டப்புன்னு அமுக்கி ஃபோன் நோண்டி டிவி பார்த்து எங்கன்னா எனக்கு ஒரு மூலையாச்சும் பைபிள் படிக்கணும்னு தோணுச்சா? இல்லை, கடவுள் வந்து என் கண்ணை திறந்திருக்காரு. இதுக்கு மேலே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிள் நாங்கள் 2 பேர் தான் வந்து ஒரு முழுமையாக இருக்க போகிறோம். சரி, ஓகே குட்டீஸ், நான்லாம் வந்து பைபிள் திருந்திட்டேன், பைபிள் வாசிக்க போகிறேன். நீங்களாம் மாறிடுவீங்களா மாட்டீங்களா? பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயர் பண்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. அதனால நம்ம இந்த வசனத்தை எல்லாம் ஒண்ணா சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர்